வணக்கம் மக்களே, நான் தான் உங்க எஸ்கே பேசுறேன். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருமே பாத்தீங்கன்னா தம்ப்நெயில பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம மாற்றவைக்கும் நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு சூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீக்லி இவனே ரைவரோட போய் ஒரு தடவை பேசிட்டு வந்துருவோம். எஸ்கே என்ன ரூம் மேட்ச் வரியா ஒண்ணு அடிச்சு பாத்துருவோமா? பாத்துருவோம் யார் ஜெயிக்கிறாங்களோ பாப்போம். அப்படியா? ஒரு 1-1 மேட்ச் எனக்கு ரைவரோ இருக்கும். யார் ஜெயிக்கிறான்னு பாத்துலாமா? எஸ்கே இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. ஓட ஓட விட்டு ஒன்று அடிக்க போறேன். சரி ரைட்டு பாப்போம். நீ அடிக்க நீ ஓடுறியா இல்ல நான் ஓடுறியான்னு பாப்போம். பாத்ரூமா ரொம்ப நாளா எனக்கு தோத்துரை ஒழிச்சு கலாய்ச்சி இல்ல ஒரு அட்டாக்கரா இல்ல ரைவரோ தோக்கடிக்கிறதா இல்லையான்னு மட்டும் பாத்துக்கோங்க. அருமை. ரைவரோ நான் போய் கிரியேட் பண்றேன் வாங்க. சரி ரைட்டு. நம்மளோட மாற்றை ப்ரோ பாத்தீங்கன்னா நேருக்கு நேரா பாத்தீங்கன்னா லைவ்ல சேலஞ்ச் பண்ணிட்டு உள்ள வந்தாச்சு. ரைப்ரோவை இன்வைட் பண்ணிட்டு அவருமே வந்தாச்சு. இது பாத்தீங்கன்னா ஒன் டைம் மேட்ச் எல்லாம் கிடையாது. நார்மலா பாத்தீங்கன்னா அழிச்சுப்பிடி மேட்ச் தான். மொத்தமா பாத்தீங்கன்னா 15 ரவுண்ட். இந்த 15 ரவுண்ட்ல முதல் 8 ரவுண்ட் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா வின்னர். சரி நீ வளவலன்னு பேசாம பாத்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இனிதான் பாத்தீங்கன்னா சம்பவமே நடக்க போகுது. யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. நம்மளும் பாத்தீங்கன்னா மேட்சுக்குள்ள வந்தாச்சு. ஓகே முதல் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மாஸ்டர் ட்ரீ கொடுத்துருக்கானுங்க. இதனடா அது கேரக்டர் மாதிரி போச்சு. உண்மையே சொல்ல போனா பாத்தீங்கன்னா நம்ம ரைவரோட பாத்தீங்கன்னா மொத பாத்தீங்கன்னா ஒன்னு போடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஜெயிக்க போறான்னு தெரியல. முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் வந்து கொடுக்குறேன். முதல் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம தேவையான கண்ணெல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டோம். நம்ம நர்வஸா இருக்கு யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. சரி வாங்க பாத்துடலாம். என்னடா அது ஃபர்ஸ்ட் பச்சே டவர் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே தான் ஏறி வருவார்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போய் பார்ப்போம். என்ன டவர் வேற கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியே வந்துருச்சு. சரி இப்போ ஏறி பார்க்கலாம். வந்து வராரான்னு பார்ப்போம். ஆளு இங்கதான் இருப்பாரு. வராரா வந்துட்டாரு. பாருங்க டபுள் பேர்ல ஒரு தரமான ஹெச்ஆர் கொடுக்க போறேன். ஆடா கடவுளே என்ன கண்ணுடா அது கருமோ. ஏன்னா ஒத்தப்பலர் கண்ணுல எடுத்து விளாடுறாரு. ஏன்னா ஸ்னைப்பர் பிளேயரா இவரை போய் ஸ்னைப்பருக்கு மாறினாரு. சரி பரவாயில்ல ஒரு ரவுண்டு தான். சரி பார்த்துக்குவோம். ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா பீக்கில் கொடுத்துருக்கானுங்க. நம்ம டெசர்டிகள் எடுத்துக்குவோம். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த M5 அவர் எடுத்தார். பார்த்தீங்கன்னா M590 அந்த கண்ணு வெஸ்ட்டு ஹெல்மெட்டு அப்புறம் க்ளோவாலு அப்புறம் எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே அப்புறம் அந்த கீழே பவரில் எடுத்தாச்சு. ஓகே இப்போ பார்த்துடலாம். இப்போ நானாக வரான்னு பார்த்துருவோமா. இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தா டோர்னல் பிளேஸ் தான் விளையாடுவாங்க. நம்மளுக்கு விளையாட தெரியுமானா தெரியல. இங்கே சும்மா படம் தான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ கடவுளே போய் பார்த்துருவோம். உள்ள என்ன பண்ணுவோம் உள்ளே போவேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே தான் வருவார். ஆள் வந்துட்டார் அங்கே பாருங்க. அப்படியே மண்டையில் ஒரு ஹெட்ஷாட்டு டமால். என்னடா 180. இது என்னப்பா நியாயமே இல்லைப்பா. ஹெல்மெட்டு 3ஆம் லெவல் வச்சிருக்கனால தான் அப்படி ஆகுது போலப்பா. நான் ஒரு பாடாது இங்கிட்டு சுற்றி க்ளோவில் போட்டுக்கிட்டே இருக்க பாருங்க. அவர் க்ளோவால் தான் நல்லா பளிச்சுன்னு மின்னுது. ஹெச்ஆர் அடிக்க தெரியுற மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் வேறு டபுள் பேரில் டெஸ்டிகல்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா தலைவர் மெடிக்கல் போட்டு வராப்புல. முடிஞ்ச அளவு ஒன் டேப் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஒன் டேப் தான் விழுக மாட்டேது. அடிச்சு பிடிச்சி கூட வந்து போய் அடிச்சிடலாம். இழுத்துக்கிட்டே திரியாருப்பா. என்னப்பா அது ஏறி வர மாட்டாரு. அவர் அங்கேயே திரியாரு. இது சுத்தப்பட்டு வராது சொல்லிட்டு ஷார்ட்ரேஜில் போய் அழுத்த ஆரம்பிச்சிருவேன். ஆள் பார்த்தீங்கன்னா அவர் சரியான டேமேஜ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜோனு என் க்ளோவால் எடுத்துட்டு ஆள் என்ன அடைச்சு விட பார்ப்பாப்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா கில் எடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் 1-1 போகுது. 3ஆவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா சென்டோசால வந்து கொடுத்துருக்கானுங்க. நம்மளும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டோம். மேட்ச் இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. 1-1 போகுது. இந்த ரவுண்ட் ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா ரோட்டுக்கே வந்துருவாரு டெசர்டிகளை வச்சுட்டு. அவர் ஏறி வர்றதை பார்த்தா எனக்கு தான் பயமா இருக்கு. ஆள் பாத்தீங்கன்னா ஒன் டேப் அடிக்கதே வருவான்னு பார்த்தேன். ஆனா ஆள் பாத்தீங்கன்னா MP40 வச்சிருக்காரு. டபுள் பார்ல சரியான டேமேஜ். சரி அடிக்க போலான்னு பார்த்தா திரும்ப சுத்தி க்ளோவால் போட்டு உட்காந்துருவாரு. நம்மளும் ஒரு வெளியே வர வரை வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஆள் வெளியே வந்து சரியான அழுத்த MP40ல ஒரு இடத்துல இந்த பாதி விட்டு போயிடும். நானும் சுத்தி க்ளோவால் போட்டு மெடிக்கெட்லாம் போட ஆரம்பிச்சிடும். ஆள் பாத்தீங்கன்னா தவி அடிக்க போவாப்ல. ஜோன் வந்துருச்சுன்னு க்ளோவால் லைட்டா எடுத்து அழுத்தி பிடிச்சிருவாரு MP40ல. பாத்தீங்கன்னா அவர் 2 இப்போ பாத்தீங்கன்னா நான் 1. இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரிம்ராம் லேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா உட்பக்கிற டெசர்டிகல்ன்ற மாதிரி ஒன் டைப் கண்ணு தான் எடுத்துக்குவேன். ரைட்டா 1-1 போட பாத்தீங்கன்னா பொட்டலுக்கு வேற வந்தாச்சு. அவரும் பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா UMP, நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா MP40 எது ஜெயிக்குதுன்னு பாத்துக்கலாம். அக்யூரசி அதிகமா கிடைக்குது பாத்தீங்கன்னா MP40 தான். நான் ஜெயிக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங் ரேஞ்சில விளையாடுவேன். ஆனா என்ன நடக்கும்னா கொஞ்ச நேரத்துல MP40 வச்சு அழுத்தினா அவர் பாத்தீங்கன்னா HR அடிச்சிருவாரு UMPல. எதிர்பார்க்காத ஒரு அட்டாக் தான். ரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து கிளாக் டவர்ல கொடுத்துருக்கானுங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒத்த புல்லட் கண்ணு வச்சு விளையாண்டு பார்ப்போம். ஏன்னா அதுதான் பாத்தீங்கன்னா வந்து 100 குறையும். அதனால பாத்தீங்கன்னா ஒத்த புல்லட் கண்ணு வச்சு விளையாடுவோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தாம்சங்கும் இருக்கு. தாம்சன் பாத்தீங்கன்னா நல்ல அக்யூரசி கொடுத்த ஒரு நல்ல கண்ணு. அதனால பாத்தீங்கன்னா அதுவுமே நான் எடுத்துக்கிறேன். டேரக்டா இங்க வருவாருன்னு பார்த்தா அங்க டெசர்டிகளை வச்சுட்டு பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. லைட்டா மண்டே காமிச்சா நம்மள போட்டுருவாரு. நானும் முடிஞ்சாலும் இங்க இருக்கும் போதே லைட்டா ட்ராக் பண்ணுவேன். ஆனா மண்டையில உழுகாது. நம்மள பாத்தீங்கன்னா சும்மா தான் க்ளோவல் பண்ணீங்க உழப்பிக்கிட்டு இருக்கேன். நான் வேற இனி இப்படியே இருந்தா இழுத்துக்கிட்டே போயிரும் சொல்லிட்டு நானும் ஷார்ட்ரேஞ்ச் போய் ஆடலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிருவேன். ஷார்ட்ரேஞ்ச் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ் 97 டேமேஜ் மேல கொடுத்துருப்பேன். டக்கு டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிருவேன் சொல்லிட்டு
பார்த்தா திரும்பி பாத்தீங்கன்னா சுத்தி குளோவல் போட்டுருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஜோன் வேற வருது, இவர் மெடிக்கல் போட்டுக்கிட்டு இருக்காரு. 2 சைடு அடைச்சு விட்டு பாத்தீங்கன்னா 1 சைடா பார்த்து அடிப்போம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன். ஆனா அதுக்குள்ளயும் குளோவல் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஆள் தப்பிச்சு போயிருவாப்ல. இனி பாத்தீங்கன்னா ஜோன் வருது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கிட்ட போய் 2 ஷாட்ல வந்து அடிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா நான் விக்டரி எடுத்துருவேன். பாத்தீங்கன்னா அவர் 2 நான் 3. இந்த ஒரு ரவுண்ட் பாத்தீங்கன்னா பொச்சனாக்ல கொடுத்துருப்பானுங்க. நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நானும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருவேன். இனி பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்சுக்குலாம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒத்த பிளேட் கன் இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் போயிருவேன். ஆனா அவர் பாத்தீங்கன்னா நைஸா கூட பாத்தீங்கன்னா டிராப் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அங்கே குளோவல் போட்டு நின்னுக்கிட்டு இடத்துல பாத்தீங்கன்னா ஒன் ஷாட் கண்ணுக்கு பாத்தீங்கன்னா அக்யூஸ் கிடைக்காது. சரி தாம்சங் வச்சு அப்படி அழுத்தி பிடிப்பேன். ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நைஸா பாத்தீங்கன்னா குளோவல் போட்டுருவாரு. நானும் பெட்டி மேல எல்லாம் ஏறி நின்று அடிக்க பார்ப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. பாத்தீங்கன்னா குளோவல் ரிலீஸ் பண்ணிடுவேன். குளோவல் ரிலீஸ் பண்ண செகண்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஷாட்ல பாத்தீங்கன்னா சரியான டேமேஜ் கொடுத்துருவேன். சரி சரியான டேமேஜ் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு பத்தி தாம்சங் வச்சு பத்தி அவர் அழுத்தி பிடிச்சி இந்த ஒரு மேட்ச் பத்தி விக்டரி போட்டுருவேன். இப்ப பாத்தீங்கன்னா 3க்கு 3ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சமமா இருக்கும். மேட்ச் இனிமே தான் பயங்கரமா சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஃபேக்டரியில கொடுத்துருப்பாங்க. இந்த ரவுண்ட் எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நானுமே ஷார்ட் ரேஞ்ச் போயிருவேன். அவரும் எனக்கு ஏத்தாப்புல பாத்தீங்கன்னா அவரும் ஒன் ஷாட் கன் எடுக்கிறாரு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் மாதிரி பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பாத்தீங்கன்னா ஒன் ஷாட்ல அடிக்கலாம்னு பாப்பேன். அடிக்க ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அக்யூரசி கிடைக்கல. ஒரு புல்லட் பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிரும். ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா 2 புல்லட்ல பாத்தீங்கன்னா நம்மள முடிச்சு விட்டுருவாரு. 2 கண்ணுமே பாத்தீங்கன்னா ஒன் ஷாட் கன் எடுத்து வச்சிருக்காருங்க. இவரா அப்படி விளையாடுறான்ற மாதிரி ஆயிரும். 8வது ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஹேங்கர்ல கொடுத்துருப்பானுங்க. நம்மளுக்கு தேவையான கன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா எங்கேயும் நிக்காம பார்த்தா ஷார்ட் ரேஞ்சே போயிடும். போன ரவுண்ட் மாதிரி இப்படி நம்ம ஒன் ஷாட் கன்ல கொண்டாடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் ஷாட்ல தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெறியா பாத்தீங்கன்னா விளையாண்டு பார்ப்பேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு போல. நானும் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்னைப்பர்ல இறங்கிடுவாரு. அடேங்க அப்ப ஸ்னைப்பர் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. பாத்தீங்கன்னா ஃபுல் ஷார்ட் ரேஞ்ச் போய் பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் கொடுத்துருவேன். 112 டேமேஜ். இதான டைம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் ட்ரெஸ் பண்ணிடுவேன். ஆள் குளோவால போட்டு நினைச்ச மாதிரி அவர் ஃபுல்லா சுத்தி குளோவால் போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் அடிச்சு பார்த்தா இந்த ஒரு மேட்ச் பார்த்தா விக்டரி போட்டுருவா. 4க்கு 4 பாத்தீங்கன்னா செமையா போய்கிட்டு இருந்துச்சு மேட்ச். இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சைடுல கொடுத்துருந்தானுங்க. ஒரு வேளை டேமேஜ் கொடுத்து சுத்தி குளோவால் போட்டு தவி போட்டு அடிக்கிறதுக்கு அப்படி போற வாக்குல போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நடுவுல டவர் கிடைக்காது. அவரும் பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் கொடுத்துருவாரு. நம்ம பாத்தீங்கன்னா எங்க குளோவால் போட்டா எங்கே விழுகுது. நானும் சுத்தி குளோவால் போட்டு மெடிக்கெட் போட்டு அவர் பாத்தீங்கன்னா தவிக்கிட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்னைப்பர்லயே பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவாரு. பேசுனதுக்கு ஆப்போசிட்டா நடந்துருச்சு. நான் அடிப்பேன்னு பார்த்தா அவர் அடிக்கிறது. இவர் டபுள் ஸ்னைப்பர்லாம் எடுத்து விளையாடுறாருப்பா. 10வது ரவுண்ட் பாத்தீங்கன்னா கேப்டவுன்ல கொடுத்துருப்பானுங்க. இந்த ரவுண்ட் அவர் ஸ்னைப்பர் எடுத்து விளையாடுறதுனால பாத்தீங்கன்னா நான் உட்பயர் எடுத்து விளையாடலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் நின்று பார்ப்பேன். ஒரு ட்ராக்லயே அடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே தெரிஞ்சாரு. சரி அடிச்சிடலாம்னு பார்த்தா அவர் பார்த்தா 150 கொடுத்துருவாரு எனக்கு. கொடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா சருன்னு பாத்தீங்கன்னா குளோவால் போட்டு பாத்தீங்கன்னா ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அவர் கிட்ட வரட்டும் ஒன் ஷாட் கன் வச்சு 2 புல்லட்ல அழிச்சிடலாம்னு பார்ப்பேன். ஆனா பார்த்தா சிக்க மாட்டாரு முதல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் இழுத்துக்கிட்டு தெரியுற மாதிரி பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் இழுத்துக்கிட்டு தெரியுவாரு. பாத்துங்க தவிக்கிட்டு பாத்தீங்கன்னா 2 அடியில பாத்தீங்கன்னா அவர் முடிச்சு விட்டுருவேன். மேட்ச் பாத்தீங்கன்னா 5க்கு 5 பாத்தீங்கன்னா சமமா போய்கிட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான மேட்சா போய்கிட்டு இருக்கு எனக்கு ரைப்ரோக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டான 11வது ரவுண்ட் பாத்தீங்கன்னா மில்லுல போட்டுருப்பானுங்க. நம்மளும் பாத்தீங்கன்னா யோசிக்காம பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் போயிருவோம். பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் விளையாட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஏறி பார்ப்பேன். ஆனா அவர் பாத்தீங்கன்னா பின்னாடி போவாரு. பின்னாடி தான் போறான்னு சொல்லிட்டு முன்னாடி ரேஸ் பண்ணா அவர் பாத்தீங்கன்னா பைசனை வச்சு பாத்தீங்கன்னா சரியான அழுத்த அழுத்திடுவாரு. அவரு பாத்தீங்கன்னா சுத்தி குளோவால போட்டு மெடிக்கெட் எல்லாம் போடுவேன். ஆனா அவர் பாத்தீங்கன்னா பிளான் போட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு குளோவால் போட்டு பாத்தீங்கன்னா மேல தவிக்கிட்டு பாத்தீங்கன்னா அடிக்க வருவாரு. ஆள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா வெயிட் பண்ண மாட்டாரு. டேமேஜ் கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா அவராச்சும் கொண்டுறணும்னு நினைக்கிறாரு போல. நானும் குளோவால் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒன் ஷாட் கன்ல பத்தி தவி அடிக்கலாம்னு பார்த்தா அவர் பாத்தீங்கன்னா வயசுல ஒரே அழுத்தா பாத்தீங்கன்னா அழுத்தி முடிச்சு விட்டு போயிருவாரு. அடிக்கிறது பார்த்தா எனக்கே ஷாக் ஆயிரும். ஒரு தோத்துற கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா கட்லெட் ஸ்டால கொடுத்துருப்பானுங்க. இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெளிவா பாத்தீங்கன்னா கண் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் பொறுமையா வந்து விளையாட ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நான் AW பார்த்தா ஒரு ஷாட் கொடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரஷ் பண்ணிடுவேன். திரும்பி வெளியே வருவாரு. திரும்ப 150 கொடுத்து அப்படியே கிட்ட போய் ஒன் ஷாட் கண்ணாச்சு அடிச்சலாம் பார்த்தா சுத்தி குளோவால் போட்டுருவாரு தெளிவா. 2 சைடு அடிச்சு விட்டு ஒன் சைடா போயிட்டு அடிக்கலாம்னு பார்த்தா அவர் பாத்தீங்கன்னா அப்பயும் தப்பிச்சிருவாரு. ஜோன் வரை வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஜோன் கிட்ட மாட்ட விட்டுருவாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி பாத்தீங்கன்னா மெடிக்கெட் போட்டுக்கிட்டு ஜோன் வேற ஒரு சைடு அழுத்த வேற வழியே இல்லாம போட்டு ஃபுல்லா ரஷ் பண்ணி பார்த்தா இதே அவருக்கு அட்வான்டேஜ் ஆகி பாத்தீங்கன்னா நம்மள பாத்தீங்கன்னா அழிச்சு பிடிச்சி இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா விக்டரி எடுத்துருவாரு. இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து சிப்பேர்ல போட்டுருப்பானுங்க. இவர் விடக்கூடாது. இந்த ஒரு மேட்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெடியா இருப்பேன். கண்ணால எடுத்து அவர் பாத்தீங்கன்னா WAW வச்சு பாத்தீங்கன்னா பொட்டல்லே நின்றாரு. சரி நம்ம உட்பேக்கரை வச்சு ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணுவேன். எனக்கும் பாத்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி பார்ப்பேன். ஆனா உளுந்து தொலையாது. இருந்தவர் இப்போ ஒரு ஸ்விட்சிங் பண்ணுவாரு பாருங்க. நானும் அசால்ட்டா எடுத்து ஹெச்ஆர் போலன்னு பார்த்தா அவர் AW பாத்தீங்கன்னா மண்டையிலே கொடுத்துருவாரு. அவ்வளவுதான். கடைசியில பாத்தீங்கன்னா 1-1 பாத்தீங்கன்னா தோத்துட்டேன் அசிங்கமா. 5க்கு 8ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ரைப்ரோ பாத்தீங்கன்னா நம்மள வந்து வின் பண்ணிட்டாரு. எவ்வளவோ ட்ரை பண்ணி அடிக்கிறதுக்கு. ஆனா ரைப்ரோ பாத்தீங்கன்னா நம்மள பாத்தீங்கன்னா அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேயர் தான். சரி ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்து முடிஞ்ச அளவு எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அதுல வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.